வணக்கம். ரிச்சர்ட் டெம்ப்ளருடைய த ரூல்ஸ் ஆஃப் மணி என்ற புத்தகத்திலிருந்து பணம் சேர்க்க உதவும் விதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் 70, 71 மற்றும் 72வது விதிகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதி மூணாவது பகுதி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பகுதிகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார ரீதியாக நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கான அடிப்படை விஷயங்களை பற்றி, அடிப்படை விதிகளை பற்றி நம்ம பார்த்தோம். கொஞ்சம் பணம் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பொருளாதார இலக்கில் நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இனிமேல் வரக்கூடிய செக்மெண்ட்டில் இந்த விதிகள் ஃபோக்கஸ் பண்ண போகுது. ரூல் 70, கேரி அவுட் அ ஃபைனான்ஸ் ஹெல்த் செக் ரெகுலர்லி. ஒருத்தங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா அவங்களுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஹெல்த் செக்கப் பண்ணுவாங்க. இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும். ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னென்னா, பொருளாதார ரீதியாக உங்களுடைய பொருளாதாரம் ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான செக்கப். இது எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் பொருளாதார ரீதியாக பணத்தை வச்சு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே டீல் பண்ணுறீங்களோ அத்தனை விஷயத்தையும் நீங்கள் எல்லாமே சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கணும் ஃபஸ்ட்டு. உதாரணத்துக்கு நீங்கள் பேங்க்கில் உங்களுடைய டீலிங் என்ன, பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கலாம், அல்லது பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டே வரணும். இது போக பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடுக்கும் மற்ற நபர்களுக்கும் எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கலாம், அது எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணணும். இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு தேவைப்படுது. டேஷ்போர்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த காரில் அல்லது பைக்கில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கிறீங்க, அந்த வண்டியோட ஆர்பிஎம் எவ்வளோ, அதாவது அந்த இன்ஜினுடைய ரொட்டேஷன் எந்த அளவுக்கு சுற்றிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஆர்பிஎம் மீட்டர் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு ட்ரிப் மீட்டர்னு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ட்ரிப் அடிக்கிறீங்க அப்படின்னா அது எத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் மைலேஜ் செக் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வெஹிக்கிள்ஸில், ஒரு சில வாகனங்களில் பார்த்திங்கன்னா ஆயில் ஆயில் மாற்றணுமா, பிரேக் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஏபிஎஸ் பிரேக் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எந்த லைட் இண்டிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா அதில் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ அந்த டேஷ்போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய பிஸ்னஸ்லேயோ அல்லது உங்களுடைய பொருளாதார ரீதியாக நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அவசியம். இந்த டேஷ்போர்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஈஸியாக கணிச்சிட முடியும் என்ன நடந்துகிட்ருக்கு, இதே மாதிரி போச்சுன்னா என்ன விஷயங்கள் மாற்றத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக கணிக்க முடியும். ஸோ அந்த டேஷ்போர்டில் அந்த முக்கியமான ஒன்று தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். உங்களுடைய கணக்கு வழக்குகளை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். இதெல்லாம் கணக்கு வழக்கு, வரவு செலவு எல்லாத்தையும் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பல டூல்ஸை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த செக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ரூல் 71, கெட் சம் மணி மென்டார்ஸ். சில பண ரீதியான உங்களுக்கு கைடன்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ அதற்கு என்ன வழி அப்படின்னா, மணி மென்டார்ஸ். இந்த மென்டார்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, எல்லாருமே ஐடியா கொடுப்பாங்க, எல்லாருமே கைடன்ஸ் கொடுப்பாங்க, எல்லாருமே அதை பண்ணுங்கள், இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் சொல்லுவாங்க. இது எல்லாமே எல்லாருமே கொடுப்பாங்க. ஆனால் உண்மையான மென்டார் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் துறையில் அல்லது நீங்கள் எந்த துறையை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் அவங்க ஆல்ரெடி இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சிருக்கணும். இப்போ பணம் அப்படின்னு எடுத்துட்டோம், மணி மென்டார் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த நபர் கட்டாயமாக பணம் சம்பாதித்த ஒரு நபராக இருக்கணும். அவர் மிகப்பெரிய ஒரு பில்கேட்ஸாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் நம்மளை விட ஒரு அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய நல்ல அனுபவம் வாய்ந்த, பணம் சம்பாதிக்க தெரிஞ்ச அல்லது பணத்தை கையாள தெரிந்த ஒரு நபராக இருத்தல் மிகவும் அவசியம். ஸோ எதற்காக இந்த மணி மென்டார்ஸ் முக்கியம் அப்படின்னா, அவங்க செஞ்ச தவறுகளை நாம் திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது மணி மென்டார்ஸ் கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்டோம் அப்படின்னா. ரெண்டாவது அவங்களுடைய அனுபவம் மூலமாக
எது நடக்கும், எது நடக்காது, எது ஒத்து வரும், எந்த விஷயத்தை எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற பல தகவல்களை வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். அதே மாதிரி அவங்களுடைய அட்வைசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலும் மேலும் பணத்தை பெருக்கிறதுக்கான வழிகளில் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ அதற்காக மணி மென்டார்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் டெம்ப்ளர் சொல்கிறாரு. சரி, இந்த மணி மென்டாரை எங்கே போய் பிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் உங்களால் எந்த அளவுக்கு இந்த மாதிரி கேட்டகரிஸில் இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் ஏற்றுக்கோங்க. படிப்படியாக நீங்கள் வளர வளர உங்களுடைய வட்டம் வந்து பெருசாக அதற்கான நபர்கள் கண்டிப்பாக அங்கங்கே இருப்பாங்க. அந்த கான்டாக்டோட அந்த நெட்வொர்க்கோட நீங்கள் வந்து இணைவீங்க. ரூல் 72, ப்ளே யுவர் ஹன்ச்சஸ். உங்களுடைய மனம் வந்து என்ன சொல்லுதோ அதன்படி நடக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதன்படி நடக்கும்போது பல விஷயங்களில் உங்களுடைய மனம் வழி நடத்தும் போது நிச்சயமாக வந்து அது வந்து உங்களை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கூட்டிகிட்டு போகும். இதுதான் வந்து ரூல் 72 சொல்லித்தர பாடம். அடுத்த வீடியோவில் 73வது விதியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.